அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாதனின் இரவு வானிலை அறிக்கை. முதல் தலைப்பு செய்தி என்னன்னா, டிசம்பர் 13ஆம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இரவு அந்தோமான் நிக்கோபாருக்கு மிக அருகில் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது. அந்த அந்தோமான் நிக்கோபாருக்கு அருகே உருவாகக்கூடிய இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து தீவிரமாகி புயலாக வரைக்கும் உருவாகும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இது புயலாக உருவாகும் பட்சத்தில் இது தொடர்ந்து மேற்கு நோக்கியே பயணித்து தமிழக கடற்கரையை நோக்கி நகரப்போகுது. அதனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு டிசம்பர் 17, 18, 19, 20 தேதி வரைக்குமே ஒரு மிகப்பெரிய பலத்த மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைப்பு செய்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்போதைய பார்த்தீங்கன்னா சொல்ல போனா இன்னைக்கு காலையிலிருந்து பல்வேறு வகையான மாவட்டங்கள்ல பலத்த மழை, குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, நாகப்பட்டினம் வரைக்கும் குறிப்பா இப்ப நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள்லாம் நமக்கு வருது. அதனால பார்த்தீங்கன்னா இன்று காலையிலிருந்து பலத்த மழை சென்னையிலையுமே பதிவாயிருந்தது. பல இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழையானது பதிவாயிருந்தது. இந்த மழை எத்தனை நாளைக்கு தொடரும், அடுத்து வரக்கூடிய நிகழ்வுனால எப்படியெல்லாம் மழை இருக்க போகுதுங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் விளக்க போகிறேன். நம்ம சேனல் என்பது விவசாய பெருங்குடி மக்களுக்கு எல்லா செய்திகளையும் கொண்டு போய் சேர்க்கணும். விவசாய செய்திகள், அதுக்கப்புறம் வானிலை செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா நம்மளுடைய நோக்கம். அதனால நீங்க லைக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது பல பேருக்கு இந்த என்னுடைய சேனல் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறந்துடாம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் நேற்றிலிருந்து இன்று, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேதி டிசம்பர் 12ஆம் தேதி, நேற்றிலிருந்து இன்று வரை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான மழை கோடியக்கரை, நாகப்பட்டினத்தில் கோடியக்கரையில் 18 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. அதே போல தற்போது பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தொடர் மழையானது பெய்து வந்துட்டு இருக்கு. குறிப்பாக நம்மளுடைய ராமநாதபுரத்துக்கு தெற்கே திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். தூத்துக்குடிக்கு சொல்லியிருந்தோம் மழை தொடர்ந்து பெய்யுது. தூத்துக்குடி நம்ம கணிப்பு தான், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ வானிலை இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு காரணமாக இந்த தூத்துக்குடியில் மழை பெய்யுது. அதாவது பார்த்தீங்கன்னா இலங்கை தரை மீது ஏறி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்னைக்கு காலையில இந்த பக்கம் இறங்கிருச்சு. தனுஷ்கோடிக்கு தெற்கே தான் அது இப்ப நீடிச்சிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப பொறுமையா பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது. மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போறதுக்கே நாளைக்கு சாயந்தரம் ஆயிரும். நாளைக்கு டிசம்பர் 13ஆம் தேதி நாளைக்கு சாயந்தரம் ஆயிரும். இது தொடர்ந்து தெற்கு நோக்கியே போயிருச்சுன்னா இது போற வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல மழை இருந்து கொண்டே தான் இருக்கும். தென் மாவட்டங்கள்ல மட்டும் இல்ல, இப்ப கேரளால ஒட்டுமொத்த பகுதியிலையும் மழை. அதாவது நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, தென் மாவட்டங்களில் கேரளாவோட எல்லா பகுதியிலையும் கொல்லம் வரைக்கும் நல்ல மழை, பலத்த மழையானது கேரளாவில் இந்த நிகழ்வு காரணமாக பதிவாகிட்டு இருக்கு. இன்னும் 2 நாளைக்கு குறிப்பாக நம்மளுடைய வைகை அணை, அப்புறம் நம்மளுடைய தாமிரபரணி அணையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீர்வரத்து கூடுதலாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் சாத்தனூர் ஏரியெல்லாம் நிரம்பிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா மேட்டூர் அணை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மழை, வடகிழக்கு பருவமழை என்பது இயல்பை விட கூடுதலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்ல போனோம்னா வடகிழக்கு பருவமழை நமக்கு பெய்ய வேண்டியது நமக்கு 40 சென்டிமீட்டரு. ஆனால் நமக்கு பெய்திருக்க வேண்டியது, இப்போ பெய்திருக்க கூடியது பெய்ய வேண்டியது 40 சென்டிமீட்டரு, ஆனால் பெய்திருக்கிறது 46 சென்டிமீட்டரு. இது இயல்பை காட்டிலும் 16% அதிகமாக மழை பதிவாயிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு டிசம்பர், அதாவது இன்னைக்கு டிசம்பர் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி ஆகுது. இந்த காலகட்டத்தில் நமக்கு பெய்ய வேண்டியது 40 சென்டிமீட்டர், இதை விட அதிகபட்சமாக 46 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா 16% மழை கூடுதலாக பொழிஞ்சிருக்கிறது. இந்த மழைக்கே தாங்க முடியல, ஒழுங்கான வடிகால் இல்லை, தண்ணி நம்ம குடிக்காது, தரை குடிக்காது. எந்த லெவலுக்கு தரை தண்ணியை குடிக்கணுமோ அதெல்லாம் குடிச்சிருச்சு. இனிமே அடுத்த நிகழ்வு வந்தா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. ஏன்னா தண்ணி நம்ம வடிகிறதுக்கு இனிமே பூமி குடிச்சிருச்சு. பூமிக்கு தேவையான மழையானது தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருச்சு. இனிமே அது வர்ற மழை என்பது எல்லாமே கடலுக்கு தான் போகணும். ஒரு சில மாவட்டங்கள்ல மழை இன்னும் கூடுதலா பொழியல, இருந்தாலும் பரவலா பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மழை கூடுதலா தான் பொழிஞ்சிருக்கு. இனிமே ஒரு சொட்டு மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நேரா குளத்துக்கு போகும். குளத்துல இருந்து நேரா அது பார்த்தீங்கன்னா ஆற்று வழியாக கடலுக்கு தான் போகும். அதனால இனிமே பார்த்தீங்கன்னா மழை என்பது தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே அதிகமாக பொழிந்திருக்கிறேங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். அதனால அடுத்து வரக்கூடிய நிகழ்வு காரணமாக அடுத்த வாரத்துல ஒரு பலத்த மழை காத்திருக்கிறது. அது அடுத்து வரக்கூடிய நிகழ்வு நாளைக்கே உருவாக போகுது. அது 15, 16, 17 தேதிகள்ல இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாகி புயலாக உருவாகி தொடர்ந்து இது பார்த்தீங்கன்னா சென்னையை நோக்கி தான் வரப்போகுது. இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு டெல்டா மாவட்டத்துக்கு போகும்னு நம்ம எதிர்பார்த்தோம்.
ஆனால் இது டெல்டா பக்கம் போகிறது மாதிரி தெரியல. அடுத்த நிகழ்வு அந்த 16, 17, 18 தேதியில் வருதுல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னைக்கு வருவது போல தான் தெரியுது. அதாவது வட தமிழகத்தை நோக்கி வருவது போல தான் தெரியுது. அந்த புயல், அது புயல்னு கூட சொல்லிக்கலாம். அது எப்படி உருவாக போகுது, புயலாக மாறுமா? கண்டிப்பாக மாறுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதனுடைய பாதையையும் அதனுடைய இதையும் தொடர்ந்து வந்து கண்காணித்துட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அதை நான் பதிவு செய்கிறேன், சரியா? அதனால் நாளையுடன் மழை வந்து படிப்படியாக குறையும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்கும். குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இங்கெல்லாம் மழை இருக்கும். நாளைக்கு டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்கும். இருந்தாலும் நாளைக்கு நைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழையானது குறையும். சென்னையிலலாம் சுத்தமாக மழை இருக்காது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சென்னையில் மழை முடிஞ்சு போச்சு. அடுத்து வரக்கூடிய நிகழ்வுனால அடுத்த வாரத்தில் செவ்வாய் புதன்கிழமையிலேருந்து அடுத்த வாரம் நமக்கு மழை ஆரம்பிக்கும். அதாவது 17, 18 தேதியிலேருந்து மறுபடியும் மழை ஆரம்பிக்கும். சரியா? இதுதான் வானிலை செய்தி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.